வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம எப்போதுமே வாழைப்பழங்களில் பழுத்த வாழைப்பழங்களாக இருக்கும்போது தான் சாப்பிடணும். அந்த வாழைப்பழங்கள் தான் நிறைய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். செவ்வாழை பழங்களை ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்குறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பூவன் வாழைப்பழம் சிறந்த செரிமானத்திற்கும், குடலை குளிர்விக்கிறதுக்கும், கடுமையான மலச்சிக்கலை போக்குறதுக்கும் ஏற்ற ஒரு பழமாக இருக்குது. பச்சை வாழைப்பழம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கும், குடல் புண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சரை குணப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கற்பூரவள்ளி வாழைப்பழம் இருக்குங்க இல்லையா, அது எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மட்டுமே கொடுக்கும். ஸோ இது மட்டும்தான் வாழைப்பழங்கள் நன்மைகள் இருக்கு. அப்போ வேற எந்த நன்மைகளும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. ஒவ்வொன்றா தனித்தனியாக விளக்கமாக பார்ப்போம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் பொட்டாசியம் மிக அதிக அளவிலும், சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பு மிக குறைந்த அளவிலும் இருக்கு. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த மருத்துவ நன்மை என்னன்னா, இந்த பொட்டாசியம் சத்து நம்முடைய உடல் நரம்புகள் ஏதாவது இறுகி போயிருந்தது அப்படின்னா அந்த இறுகி போயிருக்கூடிய தன்மையை நமக்கு தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சுகிறது. இதனால இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை தங்கு தடை இல்லாமல் பாய்ச்சுவதால இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இது மாதிரி இதயம் தொடர்பான வாய்ப்புகள், அதாவது ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்லாம் உங்களுக்கு எதுவுமே வரவே வராது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை, அந்த பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா பொட்டாசியம் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு பிபி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம். செரிமானம் மண்டலம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு தொடர்ந்து நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் பெக்டின் இருக்கு. ஸோ இது எல்லாமே குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்கும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடுங்க. தினமும் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். டயேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது உடலில் இழக்கப்படக்கூடிய பொட்டாசியம் சத்தை ஈடு பண்ணுறதுக்கும், வயிற்றை உங்களுக்கு அந்த வயிறு தொடர்பான அந்த வயிற்றுப்போக்கை குணப்படுத்துறதுக்கும் செவ்வாழை அல்லது பழுத்த வாழைப்பழம், எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கையும் சரி பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் அந்த வயிற்றுப்போக்கு இருந்ததால் உங்களுடைய உடல் பலம் இழந்திருக்கும். அந்த பலத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கும் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றுப்புண்ணையுமே வாழைப்பழம் உங்களுக்கு குணப்படுத்திடும். ஸோ வாழைப்பழத்தில் இயற்கையாகவே அமில எதிர்ப்பு பண்புகள், நேச்சுரல் ஆன்டி ஆசிட் எஃபெக்ட் நிறைந்திருக்குங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைச்சி நெஞ்செரிச்சலை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது வாழைப்பழம். மேலும் வயிற்றினுடைய உட்புற சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று புண்களை வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்குமே வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ அல்சர் வியாதி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்போதுமே காலை உணவை தவிர்க்காம சாப்பிடணும். காரசாரமான உணவுகளை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ஏன்னா காரசாரமான உணவுகள் எப்போதுமே உங்களுடைய குடலை புண்ணாக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழைப்பழங்களை சாப்பிடுங்க. காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. அந்த அல்சர் புண்களை எல்லாம் விரைவில் நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த உறக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அமினோ அமிலம் இருக்கு. இதை உடல் செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஹார்மோனாக மாற்றும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா இந்த மகிழ்ச்சியான ஹார்மோன் நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தத்தை நமக்கு குறைச்சி மனநிலையை அமைதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் மெக்னீசியம் இரவில் நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை பெறுவதற்கு வழிவகுக்கும். அதாவது இரவு உறக்கம் இயல்பாகவே வருவதற்கான அந்த ஹார்மோன்களை சுரக்க வச்சு தூக்கம் நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு, மன அழுத்தம் எதுவுமே நமக்கு இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழங்களில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் ஓரளவுக்கு நிறைந்திருக்கு. ஸோ இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை நமக்கு ஏற்படும் போது தான் ரத்த சிகப்பணுக்கள் குறையும். அப்போ ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்தப்புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் நமக்கு குறையும் போது என்ன ஆகும்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது,
இந்த மாதிரி நிறைய வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணணும், நீக்க வேண்டும் அப்படின்னா இரும்பு சத்து நமக்கு வளமான அளவில் வேணும். நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு இரும்பு சத்து பெற்றுக்கொண்டோம்னா குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டு ஆக்சிஜன் சப்ளைவை சிறப்பாக பெற்றுக்கொள்வதன் மூலமாக சுறுசுறுப்பாக இயங்கலாம். ரத்த சோகை அப்படின்ற ஒரு நோயை நமக்கு இருக்காது, நம்ம நலமோடு இருக்கலாம். சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து வாழைப்பழம் சாப்பிடுவர்களுக்கெல்லாம் சிறுநீரக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவாக தான் இருக்கும். இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, சிறுநீரகத்துக்கு பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழங்களில் பொட்டாசியம் இருக்குது. ஸோ இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத முன்னாடியே தடுக்குது. சிறுநீரக கற்கள் உருவாகிறதாலுமே அதை கரைத்து வெளியேற்றிவிடும். ஸோ சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு பெருமளவு உதவி பண்ணி கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்யுது. அது இல்லாமல் அந்த சிறுநீரகத்தினுடைய ஆற்றலை வந்து நம்ம மேம்படுத்தும் போது உடலினுடைய வெப்பச்சமநிலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் வாழைப்பழம் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மூட்டுகள் பலம் பெறுவதற்கு தொடர்ந்து நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக வாழைப்பழத்தில் கால்சியம் வந்து அதிகம் இல்லை அப்படின்னாலுமே எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு மறைமுகமாக நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து வாழைப்பழங்களில் இருக்குங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோ ஓலிகோசாக்கரைடுகள் FOSன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இது வந்து நமக்கு வாழைப்பழங்களில் காணப்படுது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இது நாம் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளில் ஏதாவது கால்சியம் சத்து இருந்ததுன்னா அந்த கால்சியம் சத்தை நம்மளுடைய உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு, அதாவது கால்சியத்தை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்ம அந்த கால்சியம் சத்து பெற்று எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அடிப்படையாகவே எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது இந்த கால்சியம் தான். அதாவது எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இந்த கால்சியம் தான். ஸோ இதனால் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் அப்படின்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடியே வராமல் தடுக்கப்படும், குணப்படுத்தப்படும். அதே போல் மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. குறிப்பாக வந்து இந்த முதுகு வலி ஏற்படுறது, தோள்பட்டையில் வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறது, எலும்பு பிரதானமாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குத்துவது போன்ற, வலிக்கிறது போன்ற ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையெல்லாம் சரி பண்ணி ஒட்டுமொத்தமாகவே உடலினுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். அதுலேயும் மூட்டு வலியெல்லாம் உங்களுக்கு தீவிரமாக இருக்குன்னா நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும், அதை சரி பண்ணிக்கலாம். மூளை திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி திறன் வந்து மேம்படுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் விட்டமின் B6 வந்து மூளையினுடைய செயல்பாடுகளை தூண்டக்கூடியதாக இருக்குங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, வாழைப்பழம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை சீராக இயக்கி மூளையினுடைய விழிப்புணர்வை, அந்த அலர்ட்னஸை வந்து அதிகரிக்குது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கணும்னு வச்சிங்களேன், இப்போ இந்த மாணவர்கள் வந்து, அப்புறம் முதியவர்கள், இளைஞர்கள், இவங்க எல்லாருமே தொடர்ந்து வந்து தங்களுடைய உணவுகளை வந்து சாப்பிடும்போது அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டாலோ, இல்லைனா தினமும் காலை உணவோடு இப்போ நீங்கள் ஓட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பல கலவைகளோட வாழைப்பழங்கள் கலந்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும், ஒருமுகப்படுத்தக்கூடிய திறன், அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ தேர்வுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண் வாங்கலாம். இல்லைனா தேர்வுகளுக்குன்னு படிக்கல அப்படின்னா கூட, மதிப்பெண்களுக்கு படிக்கல அப்படின்னா கூட படிக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லினரை நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு தான் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ வாழைப்பழம் வந்து மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பித்து ஞாபக சக்தி திறனை அதிகப்படுத்துது. பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி தொடர்பான அந்த நரம்பியல் தொடர்பான வியாதிகள், இது எதையுமே வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு துணை புரியக்கூடியதாக வாழைப்பழம் இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும்னா தொடர்ந்து வாழைப்பழங்கள் எடுத்துக்கோங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.